அண்ணாமுத்தூர் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா தொகுதிகளையுமே வந்து எஸ்பி வேலுமணி அவருடைய கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கிறார். நீங்க அதிமுகல எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த முன்னெடுத்தார். 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு அ ஒரு திட்டத்த வந்து முன்னெடுத்து சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த 18 தொகுதிகளுக்கும் சென்னைக்குள்ள வந்து 9 மாவட்ட செயலாளர்கள் வந்து இப்ப இருக்கிறாங்க. ஆனா, அவரால வந்து ஒரு சில பகுதிகள்ல மட்டும் அத எக்ஸிக்யூட் பண்ண முடியல. குறிப்பா சி.வி. சண்முகம் விழுப்புரத்துல அத அனுமதிக்கல. அதே மாதிரி எஸ்.பி. வேலுமணி கோயம்புத்தூர்ல அத அனுமதிக்கல. ஸோ அவங்களுடைய கண்ட்ரோல்ல அது இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து உறுதியா இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் அவங்களுடைய பவர காட்டுவாங்க அப்படிங்கும்போது, இது செந்தில் பாலாஜிக்கும் வந்து உள்ளாட்சி தேர்தல்ல அவரு வெற்றி பெற்று குடுத்தார். மக்களவை தேர்தல்ல சிறைக்குள்ள இருந்துகிட்டே கோயம்புத்தூர்ல திமுக வேட்பாளரை வெற்றி பெற வச்சார். கரூர்ல காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற வச்சார். இப்போ அவர் வெளியில இருக்கிறார். இப்போ அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணதுக்கான காரணமே தேர்தல் நேரத்துல மறுபடியும் வந்து சிறைக்குள்ள போற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிடக்கூடாது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, ஒண்ணு அமைச்சரா இருங்க, இல்லன்னா ஜெயிலுக்கு போங்க அப்படின்னப்போ, அவர் தேர்தல் நேரத்துல வெளியில இருக்கணும். தேர்தலுக்கு அவர பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவருடைய அமைச்சர் பதவியே வந்து